ஆதியே துணை. பூர்ணம் மெய்யாக மெய்யாகவே சதுரீகம் கோடி கால மக்கள் அடுத்திலும் உள்ள சர்வம் புலமந்திர நிரூபிய மகாந்திராய பகவான் சாலை ஆண்டவர்களே, இந்த கற்பகத்தரு குழுவில் கூடியிருக்கும் அனைத்து ஜீவ சகோதரருக்கும் என்னுடைய நமஸ்காரம். இப்போ நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு பொருளாகிய வாக்கு. இப்போ அதை நமக்கு பார்ப்போம். உய்ய வீடேற்ற வந்த உலபல மதங்கள் எல்லாம், உய்ய வீடேற்ற வந்த உலபல மதங்கள் எல்லாம் செய்தொழில் பலியாதாகி இரண்டொன்றாய் கூடி பேசி வையக மாந்தரெல்லாம் வாழ்கவே வேணுமென்று, வையக மாந்தரெல்லாம் வாழ்கவே வேணுமென்று மெய்வழிச்சாலை வந்து விளங்கி நின்றோங்கும் இந்நாளே. இப்போது நமக்கு தெய்வம் இந்த மெய்ப்பொருள் அப்படின்னா என்னான்னு நம்ம பார்ப்போம். இப்போ தேகாதி அந்தமாகிய உடல், பொருளாகிய வாக்கு, நினைவாகிய பிரம்மம், பிரணவமாகிய ஆவி, இவை அனைத்தும் துள்ளி குதித்து என் நினைவுக்கு நேராக நின்றாயானால் அந்த பலனை நீ பெறுவாயின்னு தெய்வம் வாக்கியத்தில் கொடுக்குறாங்க. இப்போ அந்த மெய்ப்பொருள் முதல்ல தெய்வம் பாட்டையாவை சந்திக்கிறாங்க. அப்போ சந்திக்கும் போது பாட்டையா அவங்க கரத்தில் என்ன கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, மெய்ப்பொருளும் மதிச்சுமையும். இவை இரு பொருளும் 600 வருஷமாக அவங்க சுமந்து கொண்டு வராங்க. அதில் மொத்தம் நமது தனியமணி பிரான் அவர்களுக்கு 4 மகள். அதில் 2 பேர் மௌனியாக போயிடுறாங்க. ஒருத்தர் வாக்மி ஆனார், கடை விரித்தோம் ஆனால் கொள்வார் இல்லை கட்டிவிட்டோம் அப்படின்னு அவங்களுக்கு பிற்பாடு அந்த மெய்ப்பொருளும் மதிச்சுமையும் நமது தெய்வம் அவர்களுக்கு கொண்டு வராங்க. அது மான்மீகத்தில் அந்த பகுதியை மட்டும் பார்த்துட்டு போவோம். அவ்வாறு சாலை ஏறிய இளஞ்சம்மலவர்கள் அந்நிழலில் நின்று கொண்டு கிழக்கு முகமாக செல்லும் அந்த விரிவு சிகை பெரிய கிரண அரிய தலைப்பேரி யார் அவர்களை தவன துபச கவனராக கவனித்து பார்த்தார்கள். அப்போது அது கவனத்திற்கு தோற்ற பெற்றதானது. அங்கே சென்று கொண்டிருக்கும் முன்வளைவு நடை, என் குணத்திழுப்பும் பின் கவன வீச்சு நிறையறிவு குடி பெரியார் அவர்கள் தங்களை கூப்பிட்டால் திரும்பி போகலாம் என்ற எண்ணத்தை உள்ளத்துக்குள்ளே வைத்து கொண்டு மெல்ல நகருகின்றவர்களைப் போலவே நினைந்தார்கள். அன்றியும் இரண்டாவது வைக்க இடமின்றிய மெய்ப்பொருள் மதிச்சுமையும் கைப்பணம் மாறா மதிச்சுமையும் இருபெரும் பலுவும் விரிதலை சுமப்பார் தருகி பக்கப்பார்வை நடையுடனே களைப்பேறி ஏறி அழுத்து தனியே போகின்றேனே, நீ என் களைப்பினை மாட்ட உனக்குமா இரக்கமது உள்ளத்தில் இல்லையோ என்று பண்பேறுகுடி என் குணத்தானவர்கள் நினைப்பதாக தங்கள் இதயத்துக்குள்ளே வந்து சுருக்கென்று பாய்ந்தோடிற்று.
அப்படி அந்த மெய்ப்பொருளும் மதிச்சுமையும் நமது தெய்வம் அவர்களுக்கு பாட்டையா தனியமணி பிரான் அவர்கள் கொண்டு வந்து அவங்களுடைய கரத்தில் அதை கொடுத்துட்டாங்க. அந்த மெய்ப்பொருளை தான் இப்போ நாம் அது எவ்வாறு இன்னைக்கு இந்த மெய் நகரத்தை உண்டு பண்ணியது அப்படின்றத நாம் பார்ப்போம். இப்போ நீதி எனும் பொருள், நீதி எனும் பொருளான மனுக்குலத்தை நித்தியனும் நித்தியத்திற்கே படைத்தான். ஓதி இதை உணர்ந்தறியா உயிர் கோடிகள் ஊறுபட்டு அழகை நரகாலே. அப்போ இந்த நீதியனும் பொருள் மனிதன் அந்த அமானித பொருளை வித்யா தத்துவம் என்ற அந்த சீதனமாக வாங்கி வந்தோம். ஆனால் அதை அறிஞ்சமான்னா அந்த மெய்ப்பொருளை ஒருவரும் அறியலை. அதுக்குரியவர்கள் வராங்க. மெய்ஞான தவப்பாரவான்கள் உலகம் தோன்றிய நாள் முதல் கொண்டு இதுவரையிலும் வந்து இந்த மெய்ஞான பயிரை உய்வேற்றினார்கள். அப்போ அந்த நீதியனும் அந்த பொருள், அந்த பொருளாகிய வாக்கு, அந்த வாக்குன்னா என்ன? அது சாதாரணமாக நாம் வந்து பிரயோகப்படுத்துகிறோம். ஒவ்வொரு வசனங்களையும் வார்த்தைகளையும் நம்ம அனாவசியமாக அதை எடுத்து துஷ்பிரயோகம் பண்ணுறமே கண்டி அது என்ன அது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ முதல்ல தெய்வம் வந்து பொருளாகிய வாக்குன்றாங்க. அப்போ ஒரு பொருள் முதல்ல ஒரு பொருளை வச்சு தான் அதுக்குரிய வாக்கு வருது. அப்போ ஒரு மாங்கனி அப்படின்னு எடுத்தோம்னாக்கா அதுக்குரிய பொருள், அப்போ சொல் பொருள் செயல், அப்போ அது வருது. அந்த மூணுமே வந்து அந்த சொல் பொருள் செயலாக வருகிறது. அது என்னென்னு நம்ம பார்த்தோம்னாக்கா, இப்போ ஒரு மாம்பழம், அதை சொல் வந்துருச்சு, அதுக்குரிய பொருள் வந்துருச்சு, அதுக்குரிய செயல், அதை நாம் ஒன்று சுவைத்து அதை நாம் அனுபவிக்கிறோம். அப்படி அனுபவிப்பதனால அதனுடைய செயல்பாடு அது முடிஞ்சுது. அப்போ அதை போல் ஒவ்வொரு பொருளுக்கும் சொல்லுக்கும் ஒரு பொருள் இருக்குது, அதனுடைய செயல் இருக்குது. அப்போ அந்த நீதியனும் பொருளான மனுக்குலம் நித்தியனும் நித்தியத்திற்கே படைத்தான். அப்போ நீதி அது என்னது? நித்தியமான பொருள், அழிவதில்லைன்றாங்க. அதுக்கு அழிவு என்பது கிடையாது, அந்த மெய்ப்பொருளுக்கு அழிவு என்பதே இல்லைன்ட்டாங்க. அப்போ அந்த மெய்ப்பொருள் என்னது அப்படின்னாக்கா அதுதான் அந்த அமானித பொருள். இறைவனிடத்தில் நம்ம வாங்கி வந்தோம் வித்யா தத்துவம் என்ன அந்த அமானித பொருள். அதை தெய்வம் வந்து பாட்டையாவை பார்த்து, பாட்டையா வந்து தெய்வத்தை கேட்குறாங்க, ரோஸ்மிதாக்குடைய காலத்தில் வித்யா தத்துவம் என்ன அந்த அமானித வாங்கி வந்தாயே அந்த திருநாடு உனக்குள்ள எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அது அவங்களுக்கு தெரியல, முன்னு பின்னுன்னு இப்படி ஏதோ சொல்லி எழுப்புறாங்க. அதே தான் வந்து நமக்கும் இன்றைக்கி அந்த மெய்ப்பொருள் என்னான்றது நமக்கு தெரியாமல் இருந்தது. ஆனால் அதை தெய்வம் வந்து அந்த மெய்ப்பொருளே ஒரு ரூபம் தாங்கி இன்றைக்கி ஒரு திருமேனி தாங்கி வந்துடுச்சு. வந்ததுனால தான் அதனுடைய செயல் என்னான்றதை இன்றைக்கி நாம் பார்க்குறோம். அப்போ அந்த நீதியனும் பொருளான மனுக்குலத்தை நித்தியனும் நித்தியத்திற்கே படைத்தான். இது என்ன ஆக்க போகுது? இந்த மெய்ப்பொருள், இந்த பொருளாகிய வாக்கு இது வரைக்கும் உலகம் தோன்றிய நாள் முதல் கொண்டு வந்துச்சு. 4 பேர் 5 பேரை தான் இப்படி ஆக்குச்சு. ஆனால் இன்றைக்கி நம்ம தெய்வம் வந்து பல ஆயிரக்கணக்கான பேர்களை அந்த மெய்ப்பொருளை காட்டி அதற்குள் ஆக்கினார்கள். அதை நாம் பார்ப்போம். ஜாதி மனு குலமனைத்தும் ஜீவன் கண்ட. அப்போ அந்த மெய்ப்பொருள் அது தன்னிடத்தில் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அது ஜீவனாக இருக்குது. சாதி மனு குலமனைத்தும் ஜீவன் கண்ட ஜென்ம சாபல்ய குலமாக வென்றே ஆதிமை உதய பூர்ண வேதாந்தம் அறிந்தடைந்த உயிருடலும் தேவராமே. அப்போ அந்த மெய்ப்பொருளை அறிந்து அடைந்தவர்கள் உயிருடலுமே தேவர்ன்ட்டாங்க.
இப்போ அந்த பொருளாகிய வாக்கு அது என்ன எப்படின்றத இப்போ நீதி சொல் மனம் வீசும் அவர்களே பாவதோஷமற்றவர்கள் விதி கடந்தவர்கள் அவர்களிடத்தில் விஸ்வநாதம் விளைவு ஏறி செயலுக்கு வந்துள்ளபடியினால் அவர்கள் நினைவின் முனை சகலமதி வாக்காதிக்க சாட்டை கொண்டு விளாசுகிறது. இதுவரைக்கும் வந்தது ஒவ்வொரு மூலமந்திரம் தான் வந்துச்சு. அந்தந்த மதத்தில் அந்தந்த மூலமந்திரத்தை மட்டும்தான் அந்தந்த காலத்தில் அந்தந்த பாரவான்கள் அவங்களுக்கு அறிவித்தார்கள். ஆனால் இப்போ இந்த கடைக்கோடியில் நமது தெய்வம் அவர்கள் உலகம் தோன்றிய நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அனைத்து மூலமந்திரங்களையும் அவங்க நமக்கு அந்த மூலமந்திரத்தை ஓப்பன் பண்ணாங்க. அந்த மெய்ப்பொருள் மூலமந்திரம் என்பது ஒரு உயிர் பொருள். அது உன் ஆசான் தான் சொல்கிறாங்க. ஆசானே அந்த மெய்ப்பொருளே ஒரு திருமேனி தாங்கி வந்துடுது. அது ஒரு உயிர் பொருள்னு சொல்கிறாங்க. இப்போ அதான் இப்போ நம்ம பார்க்குறோம். அந்த நீதி சொல் மனம் வீசும் அப்படின்றாங்க. ஒரு மல்லி புஷ்பம் எடுத்தோம்னா மனம் வீசும். ஒரு அறுசுவையான உணவு நாம் சமைச்சோம்னாக்கா நல்லாப்பா நீ சூப்பர் சாப்பாடுப்பா நல்லா கும்முன்னு மனம் வீசுது அப்படின்னு நாம் சொல்கிறோம். இதெல்லாம் நாம் பார்க்குறோம் அனுபவத்தில். ஆனால் இங்கே நீதி சொல் மனம் வீசும்னு சொல்கிறாங்க. மனம் எதில் வீசுது? இது மூக்கில் வீசலை, இது காதில் வீசுது. காதில் எப்படிப்பா மனம் வீசும் அப்படின்னாக்கா அவங்களுடைய ஒவ்வொரு வசனங்களை கேட்டு அதை சிந்தையில் மகிழ்ச்சி அடைகிறோம். நீ நல்ல திருவசனம் கேட்டம்பான்னு சொல்லுவோம். அப்போ அந்த நல்ல ஒரு செவிச்சுவையை தான் அவங்க மனம்னு சொல்கிறாங்க. அப்போ நீதி சொல் மனம் வீசும்ன்றாங்க. அப்போ அந்த நம்முடைய பாவங்களையெல்லாம் அவங்களுடைய பொருளாகிய வாக்கு கொண்டு தான் அதை வெட்டி செதித்து வெளியேற்றி விடுகிறார்கள். இப்போ பெரிய பேர்பட்ட கவலையாக இருந்தாலும் அது அந்த நினைவுலேருந்து போயிடும். நம்ம மெய்வழி சுப்பிரமணி கவுண்டர் அவருடைய அண்ணன், அவர் டெய்லர் பேருன்னா மெய்வழி காசி கவுண்டர். அவர் நான் டெய்லரு, என்னை இந்த சபையிலலாம் சேர்த்துக்குவாங்களா, நான் ரொம்ப ஏழையாச்சே அப்படின்னு அவர் வராரு. அப்போ ஆனந்தர் கூப்பிட்டு என்ன ரொம்ப ஏழைன்னு சொல்கிறானே, சரி ரைட்டு ஒரு 10,000 ரூபாய் தரேன், உன் சுண்டு வரல தரியா அப்படின்னு கேட்குறாரு. அது எப்படி தர முடியாது. சரி ஒரு 50,000 தரேன், மணிக்கட்டோட கொடு அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் தர முடியாது அப்படின்ட்டாரு. சரி நான் ஒரு 10 லட்சம் தரேன், ஒரு கையை மட்டமாச்சும் கொடு அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அதெல்லாம் தர முடியாது. அப்பவும் தர முடியாதா? சரி 1 கோடி தரேன், குடிப்பியா ஒரு கையன்னு கேட்குறாரு. இல்லை அதெல்லாம் தர முடியாது அப்படின்ட்டார். என்னையா ஏழைன்னு சொன்னேன், என்ன கோடிக்கணக்கான ரூபாய் தரேன்ற, ஒரு கையை ஒரு பாகத்தை நீ தரமாட்டேன்னு சொல்றியே அப்படின்றார். அவர் போகும்போது என்னடா நம்ம ஏழைன்னு நினச்சோம், இவ்வளோ பெரிய கோடீஸ்வரனா நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, அப்போ இறைவன் படைத்த ஒவ்வொரு பொருளும் விலை மதிக்க முடியாதது, மனிதன் ஈகித்து அறிய முடியாத அளவுக்கு தான் அது இருக்குது. அப்போ அதை கேட்டு அவருடைய உள்ளம் அறிவில் பூப்பேறிச்சு, மனம் வீசிச்சு, சிந்தையில் மகிழ்ந்தது. அப்போ அந்த பொருளாக வாக்கு அதை எப்பேற்பட்டது அப்படின்னாக்கா அதில் ஒரு செயல் இருக்குது. அந்த செயலை தான் நம்ம அது மெய்ஞானிகள் கொண்டு வராங்க. இப்போ இந்த உலகத்தில் நம்மளுடைய வாக்குக்கு வல்லமை இருக்குதான்னு பார்ப்போம். அப்படின்னாக்கா யார் வாக்குக்கு மனிதனுடைய வாக்குக்கு வல்லமை இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அந்த நீதிமன்றத்தில் ஒரு குற்றம் செய்கிறான். அவன் போயிட்டு 2 வக்கீல், இவருக்கு ஒரு வக்கீல் இருக்கிறாரு, பாதிக்கப்பட்டவருக்கு ஒரு வக்கீல் இருக்காரு, தவறு பண்ண ஒரு வக்கீல் இருக்காரு. 2 பேரும் வாதாடி குற்றம் பண்ணவனை ஜெயிக்க வைக்கிறாங்க, குற்றம் பண்ணாதவனை தோக்க வச்சிடுறாங்க. அப்போ இது எதை கொண்டு ஆர்குமெண்ட் பண்ணாங்க அப்படின்னாக்கா அந்த பொருளாகிய வாக்கு. அந்த வாக்கை வச்சு ஒரு நீதிபதி ஜட்ஜ்மெண்ட் பண்ணி அவனுக்கு தண்டனை கொடுக்குறாரு. அப்போ அந்த இடத்துல அந்த வாக்கு என்ன ஆயிடுச்சு, செல்லுபடி ஆகுது. அதே ஒரு அரசன் ஒரு ஊரை கொளுத்து அப்படின்னு சொன்னால் அவனுடைய வாக்குக்கு கொளுத்திடுறாங்க.
இப்போ ஒரு வார் நடக்குது, ஒரு யுத்தம் நடக்குதுன்னாக்கா 2 நாட்டு அரசர்களும் சேர்ந்து ஒரு யுத்தத்தை கொண்டு வர்றாங்க. அப்படி அந்த வாக்குக்கு அது செயல் இருக்குது. இப்போ நம்ம அனாவசியமாக பேசுறதுக்கெல்லாம் அந்த வாக்குக்கு செயல் இருக்குதான்னா இல்லை. அப்போ அந்த பொருளாகிய வாக்கு ஒரு செயலுடையது. அது யார் கையில் இருந்தால் அது செயலுக்கு வருமோ அங்கே அது செயல்படும். மற்றதெல்லாம் நம்ம வீண் பண்ணுறோம். அப்போ அந்த பொருளாகிய வாக்கு சாதாரணமானது அல்ல. அது யார் கையில் இருக்குதோ அதுக்குரியவர்கள் கையில் இருக்கும்போது அந்த வாக்கை செயலுடையதாக மனமுடையதாக நாம் ஆக்கிக்கொள்ள முடியும். அப்போது ஒவ்வொரு வார்த்தையும் சாதாரணமானது அல்ல. ஒரு மூச்சு போனால் அது உன்னால் திருப்பி வாங்க முடியுமான்னு கேட்குறாங்க தெய்வம். வாங்க முடியாது. அப்போது அதை போல் இப்பொழுது மெய்ப்பொருள் அடைக்கலப்பான்னு தெய்வம் நமக்கு ஒரு வேதத்தில் பொருளே மெய்ப்பொருள்ன்றாங்க. மெய்ப்பொருள் அடைக்கலப்பாவில் தெய்வம் கொடுக்குறாங்க. நிதி நிறைந்த பரம்போருளே பரம்போருளே நித்தமென் சித்த தூரைந்தவரே ஓசை ஒளியேலாமானவரே ஆனவரே ஒத்தையாயனாலும் உள்ளவரே. நீதி நிறைந்த பரம்பொருள். இப்போ இவ்வளோ நேரம் பொருள்னு நம்ம எதை கொண்டு வந்தோம்? வாக்கு. அந்த பொருளாகிய வாக்கு தானே. அது அவங்க இதயாசனத்தில் திருப்பரங்குன்றத்தில் தவத்தில் ஏறி தவம் பண்ணி 12 சன்னதங்களையும் பெற்றார்கள். அவர்கள் அந்த இதயாசனம் முழுவதும் நிரப்ப பெற்றார்கள். அருள் தலையுகத்து மறைவிதி அரசு சிறகிரி நாட்டின் பெருவலஞ்சுரந்து துறவையர் உரையும் அறநெறியின் கண்ணே முன்னு பின்னட்ட முழு முதலாகிய மெய்யை மெய்யாகவே விழுங்கி விட்ட நாயகம் அவர்களின் இருதய குன்றானது அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட அண்டரண்டங்களும் நிகரில்லாத விசாலமாக விரிக்க பெற்றவர்களாய் அங்கனும் விரிக்க பெற்ற வகண்டாகார வெளியிலே அவ்வீதியிலே மேல முச்சந்தியிலே முச்சந்தி நடுகம்பத்தின் மேல் முனையிலே விளையா நின்ற அழியாத தகச்சத்தென்னும் தாத்தாகிய வரம்பிலாத வலிமை தங்கிய நிலை அப்படின்னு நமக்கு அகிலவளம் பருவத்தில் நமக்கு தெய்வம் அந்த திருப்பரங்குன்றத்தில் ஏறி அந்த சன்னதங்கள்லாம் பெற்று என்ன நமக்கு இப்போ இவ்வளோ காலம் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம்னா அந்த சொல் வாக்கு செல்வாக்காக பொருளுடைய ஒரு செயலுடைய வசனமாக ஆக்கி வைத்தார்கள். கடல் திடலாகும் என்றால் ஆகிவிடும், திடல் கடலாகும் என்றால் ஆகக்கூடிய அந்த தவத்தினுடைய செயல். அப்போ திட தீர்க்க தரிசனம்னு சொல்கிறாங்க. காக்காபா சுண்டர் பிரான் 5000 வருஷத்துக்கு அந்த ஆண்டை இருந்து இந்த நம்முடைய தெய்வ திருமேனி எல்லாம் இந்தந்த இடத்துல இந்தன்னது இருக்குதுன்னு அவங்களுடைய அங்கங்களை பூராவுமே பார்த்து எழுதுகிறாங்க. அப்போ அது என்னது? அப்போ அது திடமாக அங்கேருந்து பார்த்து இப்போ நமக்கு எழுதுகிறாங்க. அப்போ அங்கேருந்து நமக்கு சொன்னால் கேட்குமா? நம்ம அந்த காலத்தில் பிறந்தமானா இல்லை. அப்போ அவங்க அதை என்ன பண்ணுறாங்க? வேதம் வாயிலாக எழுதி வைக்கிறாங்க. அப்போ பாரினில் பண்ண தவங்கள் எல்லாம் பாமாலையாகவே பாரினில் ஓங்கவேன்னாங்க. அவங்க பண்ண தவமெல்லாம் இன்றைக்கி 4 வேதமாகவும் வாக்காகவும் செயலாகவும் இருக்குது. அப்படி அந்த நீதி நிறைந்த பரம்பொருள் நித்தமென் சித்தத்தில் உறைந்தவரே. அப்போ அது வாக்கு பூரா நிறைஞ்சி இருக்குதுன்ட்டாங்க. இப்போ அந்த ஆதிமை உதயபூர்வன்னு அந்த வேதாந்த நூலை ஏற்றி கொண்டு வராங்க. அப்போ அதுக்கு நூல்முகம் கேட்பதற்காக தெய்வத்துக்கிட்ட கேட்குறாங்க. அப்போ அவங்க ஒரு சீட்டில் எழுதி கொண்டு வராங்க. ஆதிமை உதயபூரண வேதாந்த நூலுக்கு நூன்முகம் கேட்டபோது ஆண்டவர்கள் நீதியனும் பொருளான என்ற செய்யுள்தான் முகப்பு. அதுக்கு நீதியனும் பொருளான செய்யுள்தான் முகப்புன்றாங்க. இப்போ இதில்
ஆதிமை உதய பூர்ணத்தின் வையகத்தையும் வானகத்தையும் சர்வகால காலங்களையும் சர்வகாலத்திற்குள் அடங்கிய அழிவில்லாத நித்திய பூரண மேம்பாடுகள் அனைத்தும் கையில் வரவழைத்து தரும் கிரயத்தை உடையது இக்கிரந்தம் நம்ம கொடுக்குறாங்க. இதில் செயலில்லாத வாசகமே இல்லை. அப்போ அந்த வாசகம் என்பது என்ன வருது? செயலுடையதாக வாக்காக இருக்குது. அப்போ அந்த நீதி எனும் பொருளான என்ற செய்யுள் தான் அதற்கு முகப்பு. அதற்கு முகப்பு ஆதிமை உதய பூரண வேதாந்தம்ன்றாங்க. அப்போ அந்த ஆதிமை உதய பூரண வேதாந்தம் என்ற தலைப்பு. அப்புறம் அதற்கு முகப்பு ஆதியே துணை. அதற்கு முகப்பு ஜீவமந்திரத்தார் கண்டு கூறியுள்ள புள்ளியதே அவர் வைத்த கூறாகும்ன்றாங்க. அப்போ அந்த ஆதி ஒரு ரூபம் தாங்கி திருமேனி தாங்கி வந்துருச்சு. அது இன்னைக்கு நமக்கு அந்த வேதமே திருமேனி தாங்கி வேதம் ஆசான் திருமேனின்னு தெய்வ வாக்கியங்கள் இருக்குது. அப்போ அதுக்கு ஒவ்வொரு பொருளாக மாறி மாறி கொண்டு வராங்க. எங்கேருந்து? புள்ளிலேருந்து வருது. இங்கே அதை அப்படி அந்த ஒவ்வொரு ரூபமாக மாறி மாறி வருது அந்த பொருள். அது அந்த மெய்ப்பொருளை ஒரு ஆசான் மூலியமாக நம்ம அறிந்து கொள்ளலாம். வேத வாயிலாகவும் நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். ரொம்ப கூர்மதி கொண்டு பார்த்தானா உனக்கு நிச்சயமாக விளங்காமல் போகாதுன்னு தெய்வம் கொடுக்குறாங்க. இப்போ அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். எங்குமே மக்கள் யாருக்கும் இடர்களைந்தோங்க வேண்டி திங்கள் வந்திரஞ்சும் தெய்வ தேடுகூடகத்தை பாட அங்கமோ பங்கம் தீண்டாரும் பொருள் உயரும் செல்வம் தங்கியே குலமேம்பாடாம் தான் சிரஞ்சீவியோரே. அப்ப எங்குமே மக்கள் யாருக்கும் இடர்களைந்தோங்க வேண்டி அப்படின்னாக்கா நமக்கு ஒரு இடர் வருது. ஒவ்வொருவருக்கும் பிறந்தாச்சு, இனி இறப்புன்னு ஒன்று இருக்குது. அந்த இடரிடம் கடை நாள் எனக்கு அருள் துணை இரு இறைவா அருளன. இப்போ நம்ம தெய்வத்தை வேண்டி கேட்குறோம். தெய்வமே அந்த எவருடைய உதயம் எட்டி திண்ட பெற முடியாத அந்த யமன்பதி எல்லையில் உங்களுடைய திருவடி தீட்சை திருப்பாலிப்பு எங்கள் மீது பாய வேண்டும் ஆண்டவரே அப்படின்னு நாம் விண்ணப்பி வைக்கிறோம். அதே போல் அந்த எல்லையில் நம்மளை காக்கக்கூடியவர்கள் அவங்க தான். அது எல்லாம் இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது நம்முடைய சிந்தனைக்கோ யூகத்துக்கோ அறிவுக்கோ எட்டப்படாதது. அப்படியான ஒரு செயலை தான் நம்ம நினைவில் தெய்வம் அந்த நீதி சொல் மனம் வீசுனதுனால தான் நாம் அதை தெரிஞ்சு இன்னைக்கு மெய்வழி நம்ம தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ திங்கள் இறைஞ்சும் தெய்வ தேடு ஊடகத்தை பாட அப்படின்னு சொல்கிறாங்க. திங்களம் கூல தெய்வத்தனி பீரான். அந்த திங்கள் யாருன்னா அவங்களே இறைஞ்சிறாங்க. அங்கமோ பங்கம் தீண்டான்றாங்க. அப்போ இந்த அங்கம் பங்கம் தீண்டா அப்படின்னாக்கா அதுதான் அந்த இறுதி நாளில் எந்த ஒரு நமக்கு பங்கமும் வந்துடக்கூடாது அப்படின்னு நமக்கு தெய்வம். அரும்பொருள் உயரும் செல்வம். அப்போ அந்த பொருள் இங்கே மாறுது. அரும்பொருள் உயரும் செல்வமாக மாறிடுச்சு. அப்போ செல்வம் அப்படின்னாலே அது நம்மக்கிட்ட தங்கி இருக்கிறது. ஒவ்வொருவரும் சம்பாதிச்சு வச்சிருந்த அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த செல்வத்தை நம்மக்கிட்ட தெய்வம் கொடுக்குறாங்க. அதனால தான் அந்த இறுதி நேரத்தில் அந்த யமன் நம்மளை தொடுறதில்லை. தங்கியே குலமேம்பாடாம் தான் சிரஞ்சீவியோரே. அப்போ சிரஞ்சீவி அப்படின்னாக்கா சிரத்தில் ஜீவின்னு அர்த்தம். அவன் ஆசானுடைய வாக்குகளை கேட்டு கேட்டு சிந்தித்து எப்போதும் சிந்தித்தே இருப்பது. சிவாய நம என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. அதுதான் சிரஞ்சீவியாக நாம் தங்கியே உளமேம்பாடாம் தான் சிரஞ்சீவியோரே அப்படின்னா அந்த மரணமில்லாத பெருவாழ்வை நாம் பெற்றோம். ஆனால் நல்லா பாருங்கள், மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீரே பொய்ப்புகளேன் சத்தியன் சொல்கின்றேன் அப்படின்னு நமது பெரியப்பா அவங்க
வேதத்தில் கொடுக்குறாங்க. அப்போ மரணமில்லாத பெருவாழ்வு அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, இந்த தேகத்துக்குள்ள சூக்குமம், காரணம், மகா காரணம் தேகம் இருக்குது. இதுதான் அழியாத பொருள். அந்த அழியாத அந்த நித்திய பொருளை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இந்த தேகத்தை கடத்து நீக்கி அக்கடத்துள்ளாக்கி இப்படிக்கு மோட்சம் அருள்வாய் என்றாங்க. அது அருளை வந்தது தான் அந்த வாக்கு. அப்போ அதே திருவள்ளுவ நாயனார் அவர்கள் சொல்கிறாங்க, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. அப்போ அந்த செல்வம் என்பது அதுதான் இருக்கிறதுலையே உயர்வானது. அதுக்கு மேலே ஒரு செல்வம் இல்லைன்றாங்க. தங்கம் ஒரு 1000 கிலோ கொடுக்குறேன், வைரத்தை ஒரு 2000 கிலோ தரேன் அப்படின்னா அது அவனை மரண தருவாயில் காப்பாற்றுமா? காப்பாற்றாது. இந்த நாட்டுக்கே அரசனாக ஆக்கிறேன், இந்த உலகத்துக்கே நீ ராஜாவை ஆனாலும் அது அந்த செல்வம்லாம் வந்து நமக்கு உதவி பண்ணுமான்னா பண்ணவே பண்ணாது. அப்போ யாருடைய வாக்கு, அந்த பொருளாகிய வாக்கு அங்கே செல்லுபடி ஆகுன்னா, எந்த மனிதனுடைய இருதயத்தில் ஈசன் விளைந்து விளங்குகின்றானோ அந்த ஒரு முகத்துக்கு மட்டும்தான் யம நஞ்சு விலகுவான்ட்டாங்க. அவங்களுடைய வாக்குக்கு தான் அந்த யம நஞ்சு விலகுவான், மற்ற யாருக்கும் அவன் விலக மாட்டான்றாங்க. அதைத்தான் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலைன்றாங்க. எத்தனையோ இந்த நாட்டு அரசருக்கே ஒரு நாட்டை ஆள்ற ஒரு ராஜா இறந்து போகிறாரு, எத்தனையோ கோடி நாட்டுக்கே ராஜாவை ஆக்கிடுறேன் அவர் எழுப்பி விடுன்னா யாருன்னா எழுப்ப முடியுமா? முடியாது. ஆனால் படைத்த இறைவன் அவர்கள் ஒரு துணி கொடுத்தா எழுந்துருவாங்க. அது நாம் எத்தனையோ இங்கே நிகழ்வுகள் நம்ம நிறைய கண்டுருக்கிறோம். அப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொன்னால் நல்லாயிருக்கும். மெய்வழி எத்திராஜ நாயுடுன்னு சொல்லி எங்கள் ஊரில் மெய்வழி எத்திராஜ நாயுடு சபையில் சேர்ந்தவர். அவர் அவங்க தாயாரை கொண்டு வராரு. அந்த அம்மா அவங்க தாயாருக்கு 90 வயசு இருக்கும். இவர் சபையில் சேர்ந்துட்டார். இருந்தாலும் சபை சட்ட பிரகாரம் சேர்க்க மாட்டாங்க. ஆனால் அந்த யூ மாரி வளைஞ்சிருக்கும் அந்த பாட்டி. அப்படி யூ மாரி வளைஞ்சிருக்கும். இப்படி சைடில் தான் பார்க்கணும், குனிஞ்சு இப்படி தான் பார்க்கணும். அப்போ தெய்வத்து முன்னால் கொண்டு வந்து நிறுத்துறாரு. என்னடா அப்படின்னு கேட்குறாரு. தெய்வமே எங்கள் அம்மா அப்படின்னு கண்ணீர் விடுறாரு. அப்படியா, என்னடா பண்ணணும்? அவர் அவ்வளோதான், எதுவும் பேச்சு வரல. சரின்னு தெய்வம் என்ன பண்ணுறாங்க, ஒரு சீப்பு தாரை மடியில் வச்சு ஒரு பழத்தை பிக்கிறாங்க. பிச்சு அவங்க திருக்கரத்தில் கிட்டவாடி நிமிர்றின்னாங்க. கொஞ்சம் நிமிர்ந்துச்சு. இப்படி கையை நல்லா இன்னும் நிமிர்றி அப்படின்னாங்க. இன்னும் கொஞ்சம் நிமிர்ந்தது. இப்படி நெடுமரமாட்டம் நிற்க வச்சாங்க. 90 வயசு. இந்த போனு அதுவும் முதுகு தண்டு அது வந்து டெம்பர் ஆகிடும், உஷ்ணம் இல்லாத டெம்பர் ஆகிடும். அப்பேற்பட்ட அவங்களுடைய தவத்தை போட்டு அந்த அக்னியை முதுகு தண்டை இலக வைத்து நேராக நிமித்தி அதுக்கப்புறம் அந்த பழத்தை கொடுக்குறாங்க. பசியாறிட்டு சரி போயிட்டு வா, நான் என் சபையில் சேர்த்துக்கிட்டேன்னாங்க. போய் ஒரு 15 நாள் இருந்தது. அந்த அக்கா அடக்கம் போயிட்டாங்க. அங்கே அடக்கம் பண்ணிட்டு கடிதமும் போடுறாரு தெய்வத்துக்கு. தெய்வமே 10 அடையாளமும் இருந்தது, நறுமணம் வீசுது. ஆனால் சபையில் சேரல. அதை அப்படியே ஆலயத்திலே வாசித்தாங்க. இது அவர் சொன்னார். அப்போ அந்த வாக்கு அவங்களுடைய ஆணைக்கு எல்லாமே நிகழும். இந்த தேகத்தை அந்த டைமில் அவங்க எவ்வளோ தவாக்கினியை ஏற்றி அந்த எலும்பை இலக வச்சு அவங்க நேரம் ஆக்கியிருப்பாங்கன்னாக்கா அது நம்ம சிந்தனைக்கோ அறிவுக்கோ எட்டாதது. அதுபோல் அதான் செல்வம். செல்வத்துள் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. அந்த பொருளாகிய வாக்கு அவங்க நினைவு கொண்டு அவங்க நினைவு பூரா எண்ணமெல்லாம் வாக்காக நிறைஞ்சிருக்குது. அவங்க கொடுத்தாங்கன்னா நமக்கு அது கிடைக்கும். அவங்க எதுவுமே சொல்லலை, ஆனால் ஒரு செயலை நிகழ்த்தி காட்டுறாங்க. நினைவு மூலியமாக எந்த ஒரு வசனமும் வெளிப்படுத்தலை, ஆனால் ஒரு செயலை நடத்துகிறாங்க. இப்போ பாருங்கள், அது எனக்கு காட்சி பொருளாக வாக்காக வந்துருச்சு. இன்றைக்கி எத்தனையோ பேருக்கு அது அன்றைக்கி அவர் சொன்னதுனால அது நமக்கு இன்றைக்கி பயனாச்சு. அப்போ அதை போல் அந்த செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலைன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ தெய்வம் நமக்கு கொடுக்குறாங்க. நீதி சொல் மனம் வீசும் மாத வீடா ஏற்ற ஆதி பெண் அவள் வேணுமா,
அல்லது காது கமலால் கண்ட பேரெல்லாம் வசியம் செய் கங்கன் அழகு வேணுமா எது வேணும் கேளும் சிங்கா ஜெயசிங்கா எது வேண்டாம் சொல்லும் சிங்கம். அப்போ அவருடைய நீதி சொல்லானது மனம் வீசும். என்ன மனம் வீசுது? அப்படி நம்ம கேட்டு மெய்மெய் நீதி நெறி ராஜாங்க வழியில் எம்மோட கூடவே வந்து நீ பார்த்தாயானால் எம்முடைய ஜெயம் உம்முடைய ஜெயமாக இருக்கும் பிறவீரே. அப்போ நாம் தோத்தோம், அவங்களுடைய தெய்வத்துக்கிட்ட நம்ம தோற்று அவங்கள ஏற்றுக்கொண்டோம்னு சொன்னால் மரண தருவாயில் அந்த தேகம் மனம் வீசுது. அந்த நீதி சொல் நமக்கு இங்கே மனத்ததுனால நம்ம அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை வாக்கு பிரகாரம் நம்ம தொடர்ந்து ஏற்றுக்கொண்டு நடந்து வரும்போது அந்த இறுதி நாளில் அந்த மெய் மணக்குது. மெய் மன ஞானம்னு அவங்க கொடுக்குறாங்க. அந்த மெய் மனமே தேகமே உயிர் மணக்குது. அதனால் இந்த பூவோடு சேர்ந்த நாரும் சேர்ந்து மணக்குது. ஆமாம், ஓதிடென்றுரை கேட்டிங்கோதிய ஒலிக்கும் மெய் மன ஞானமே. அப்படியான அந்த அவர்களுடைய அந்த நீதி சொல் அது மனம் வீசக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ மரண குளிர் நீக்கும் நீதி, மரணமாகிய குளிர் நீக்கின்றது தான் அந்த தீ, அதுதான் நீதின்னு தெய்வம் கொடுக்குறாங்க. இதயாசனத்தில் விளங்கும் தெய்வ மலரில் உன்னை ஏற்றி வைப்பதே படிப்பு, அதுதான் மலர்மிசை ஏகுதல். அப்போ அந்த வாக்கு என்னென்னவாக மாறி வருது பாருங்க. அந்த பொருளாகிய வாக்கு இப்போ எங்கே கொண்டு வருது? மலர்மிசையில் நம்மளை கொண்டு வந்து அழியாத நிலத்தில் நம்மளை ஆக்கிடுது. அப்போ மலர்மிசை ஏகினார் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் அப்படின்னு நம்ம திருவள்ளுவ நாயனார் அவர்கள் அறிவிக்கிறாங்க. அதே தான் தெய்வம் இங்கே நமக்கு கொடுக்குறாங்க. நம்மளது இதுவரையிலும் அந்த இருதயம் என்னவா இருந்துச்சு? மொட்டா இருந்துச்சு. மலர்ந்ததான்னா மலரல. இருதயம் ஒரு மொட்டு போல் இருந்துச்சு. அது அவங்களுடைய தேவ திருவசனங்களை கேட்டு முட்டாக இருந்த அந்த மலர் 1000 இதழ் கொண்ட தாமரையாக மலர்ந்தது. அது மலர்ந்ததுனால தான் திருவாய் மலர்ந்து அருளினார்கள். அப்போ அந்த எத்தனை கோடி 7 கோடி சூரியன் உதித்தாலும் விழி இல்லாத குருடருக்கு வெளிச்சம் ஒரு துலக்கம் வருமானா வராது. அப்போ வாக்கு எதையெல்லாம் வைத்து கொண்டிருக்கிறது என்று பார்த்தோம்னு சொன்னால் அது ரூபத்தை வச்சிருக்குது, அழகை வச்சிருக்குது, வர்ணங்களை வைத்திருக்கிறது, செயலை வைத்திருக்கிறது. அப்போ அதை தான் பைபிளில் கொடுப்பாங்க. ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது, அது தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாகவே இருந்தது. அப்போ அது சாதாரணமானதா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. அந்த வாக்கானது ஒரு செயலுடையது அப்படின்றத நல்ல திட்டமாக நமக்கு இங்கே நல்லா சிந்தித்து கவனிச்சிங்கன்னாக்கா அதை நிறைய பிடிக்கலாம். அதை பார்ப்போம். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் அப்படின்னு தெய்வம் நமக்கு கொடுக்குறாங்க. அப்போ மெய்வழி நூலில் கோடி என்ற கிரண ஒளி அனந்தம் கோடி கொழுங்கம்ப பிடரிக்கண் கூசி கூசும் பாடுகின்ற நாதசுர சிலம்பி நோசை பரவசமானந்த வெண்டலகிரி சொக்கும் நீடி நின்ற பாதாமீராராங்கோட்டில் நீலருவி தேன் சுரந்து குமுதம் பாயும் நாடி நின்று காட்டானை வாளை பற்றி நலியாது மனமுறைக்க வெளியாம் வீடு வெளியா முன்னே பட்ட பாட்டை விவரமாய் சொல்லவென்றால் வெகு நாளாகும். அப்போ அந்த
காட்டானை வாழைப்பற்று அப்படின்னு சொல்கிறான். அவனுடைய தேவ திருவசனங்கள் அனைத்துமே அது ஒரு வாள். அதை அவங்க காட்டி ஒவ்வொரு பொருளையும் தனக்குள்ளே கொண்டு போய் காட்டித்தான் அதை விளைவிக்கின்றார்கள். அப்போ நாடி நின்று காட்டானை வாழை பற்றின்றாங்க. அப்போ பாடுகின்ற நாத சுர சிலம்பின் ஓசை, அவங்களுடைய ஓசை என்னவாக ஆக்குது அப்படின்னாக்கா, ஒரு இந்த வான்மழைன்னு நம்ம சொல்கிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வான்மழை பெஞ்சதுன்னா வறண்ட பூமியெல்லாம் செழிப்பாக, ஆமாம், அந்த தாவரங்கள் பூராவுமே செழிப்பாக சகல உணவுகளையும் அது விளைவிக்கக்கூடியதாக மாறிவிடும். அதே ஒரு தென்னை மரம் வச்சோம்னாக்கா அதில் ஒரு தென்னங்காய் தான் காய்க்கும். ஒரு சுரக்காய் வச்சோம்னா அது சுரக்காவாக இருக்கும். ஒரு மாதுளை வச்சோம்னா மாதுளையாக தான் காய்க்கும். இப்படி எந்தெந்த ஒரு பொருளை அது அந்தந்த பொருளாக தான் மாற்றும். ஆனால் மனிதனை பார்த்தோம்னு சொன்னால் ஒரு நரனை தேவனாக மாற்றுது. அப்போ நரனை வந்து தேவனாக மாறுறான், அதை மனுவாக மாறுறான், மனு திருப்பின தேவனாக மாறுறான், தேவன் ஈசனாகவே மாறிவிடுகிறார். அதுதான் மெய்குருபிரான்கள் அவர்களுடைய அந்த வான்மழை, அது அருள்மழைன்னு பேர். அந்த அருள் மழையை வந்து நாம் சதா காலம் கேட்டு கேட்டு நாம் அதை உண்டு வந்தோமானால் நம்ம அந்த மரணமில்லா பெருவாழ்வை வாழலாம். இப்போ உனது தேகாதி அந்தமாகிய உடல், உனது பொருளாகிய வாக்கு, உனது ஆவியாகிய பிரணவம், நினைவாகிய பிரம்மம் யாவும் எமது எண்ணத்துக்கு லயப்பட்டு துள்ளி குதித்து நின்றால் மீட்பு நிச்சயம். இந்த மெய்யினிடத்தில் இருக்கும் உனது ஆத்திரத்தின் ஏற்றத்தாழ்விற்கு தக்கபடியே உனது மீட்பும் தண்டனையும் படிப்படியாக இருக்கிறது. அப்போ அப்படியா? சரி, அப்போ கொஞ்சம் வேகமாக போவோம். அதுதான். அப்போ இப்படியான ஒரு செயல் இருக்குது. இப்போ நம்ம அடுத்தது பார்ப்போம். கண்டு கண்டு நீவிந்த யாவுமே காணுவாய் மூப்பலையே காவியேறிய அண்டர்கோனிடம் காணுவாய் மூப்பலையே வண்டை நான் மறை கூவி கூவியே பாடுமே மூப்பலையே. அப்போ அந்த இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் பேசிட்டுங்களா? இருக்குங்களா? சரி. அப்போ இந்த கண்டு கண்டு நீ விண்ட யாவுமே காணுவாய் முப்பாலன. அப்போ ஆணவம் கண்மம் மாயை இந்த மூன்றும் பாழாகிடுது. அப்போ காவியேறிய அண்டர்கோனிடம் காணுவாய் முப்பாலையே. அப்படின்னா இருள் ஒளி வெளி இந்த 3 பாலையும் தாண்டி அந்த பக்கம் நம்மளை கொண்டு வராங்க. அப்போ பண்டை நான் மறை கூவி கூவியே பாடுமே மூப்பாலையே. அப்போ அந்த அறம் பொருள் இன்பம் இது 3த்தையும் கடந்து அந்த பேரின்ப நிலைக்கு நம்மளை எல்லோரையும் தெய்வம் வந்து அழைத்து கொண்டு அவங்க செல்றாங்க. அப்போ அந்த பாதையப்பால் நீ ஏகுதற்கிங்கே பான்மறை வில்ல வல்லையே. அப்போ கற்றதனால் ஆய பயன் என்கோள் வாளறிவன் நற்றால் தொழாரெனின் அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போ இங்கே கற்றவர் தொழ தங்கும் பூங்கரை காவியேறும் பூ பட்டணம். அப்போ ஆமாம், கற்றவர் தொழ தங்கும் பூங்கரை காவியேறும் பூம்பட்டணம்
குற்றமேதுமில் குறிஞ்சி நன்னிலம் குணங்கூடி கொண்டன் ஏறவே. அதுதான் மலர்மிசை ஏகுதல். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தான் நிலமிசை நீடு வாழ்வார் அப்படின்னு நமக்கு கொடுக்குறாங்க. இப்போ தெய்வம் வந்து அமுத கலைஞான போகத்தில் உரைக்கு லம்பாவும் உள்ளாமும் தித்திக்க திரையீருள் கிழிந்தே தேரி பட்டிட அரை தீரந்து அறிவங்கிலங்கிட அரை தீரந்து அறிவங்கிலங்கிட துறவு கண்டு தொழுதெழுந்தோதுவாம். அப்போ அவருடைய உரை கிளம்பவும் உள்ளமும் தித்திக்க. அந்த உள்ளம் என்பது இப்போ பாருங்க, நம்ம ஒரு இனிப்பை வாயில வச்சோம்னா அது தித்திக்கும். அப்போ ஆனால் எங்கே தித்திக்கும்? தேகத்தில் நாவு தித்திக்கும். ஆனால் உள்ளம் இந்த உலகத்துலேருந்து எந்த பொருளுமே எடுக்காத ஒரு நம்முடைய நினைவு தித்திக்குதுன்னா அது எப்பேற்பட்டது? அந்த உரையில தான் உள்ளமும் தித்திக்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ஆமாம், தன்னிலையின் பொருளிலே என்னாலுமே தாவரமாய் நாலுமே தாவரமாய் தனி முதலாய் தனி நிலையில் ரங்கிட வென்றனக்கு கன்னியானின் சன்னதி முன் எண்ணியடி பணிந்தேன் எண்ணியடி பணிந்தேன் கண் திறந்து விட்டருளும் கனவயிர மலையேன். இதை வந்து ஒரு தனியாகவே இந்த சாப்டர் வந்து நிறைய இருக்குது. அப்போ இங்கே தாவரம் சொல்கிறாங்க, தன்னிலையின் பொருளிலே என் நாளுமே தாவரமாய். அப்போ இந்த உலகத்தில் பார்த்தோம்னாக்கா எத்தனையோ தாவரங்கள் விளையுது. அதெல்லாம் உண்டதெல்லாம் நாம் உண்டதெல்லாம் மலமே, கண்டதெல்லாம் பழுது, கேட்டதெல்லாம் வீணு. ஆனால் மரம் பாருங்க, மண்ணை தின்னு அது கனியாக கொடுக்குது, அது நமக்கு வரம். அதே போல் சகல தாவரங்களும் என்னவா கொடுக்குது? உண்டதெல்லாம் கனியாக கொடுக்குது. நாம் உண்டதெல்லாம் கழிவாக போகுது. ஆனால் அந்த தாவரங்கள் அது ஒரு வரம்னு சொல்கிறாங்க. அதே போல் தெய்வம் அவங்க ஒரு மெய் குருபிரான் என்னவாக மாறுகிறாங்க, தன் தேகத்தையே மாற்றுறாங்க. ஊனும் இல்லை உறக்கம் இல்லை. ஊன் உறக்கம் இல்லாத மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடாத ஊன் உறக்கமற்ற நமது குலதெய்வம் சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்தருளினார். இந்த இதோட நான் போதும் நிறைவேற்று. அது அடுத்த சபையில் மீண்டும் தொடருவோம். இன்னைக்கு இதோட நாம் நிறைவுபடுவோம். ஆமாம், இந்த பொருளாகிய இந்த வாக்கு அது நிறைய இருக்குது. அதனுடைய செயல்பாடை வந்து நாம் இது சுருக்கமாக தான் சொன்னோம். அதை தெய்வம் வந்து எப்படி அவங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னாக்கா, பாட்டையா வந்து ஒரு நீண்ட வயதுடைய குலவியானது ஒரு அற்ப அழிபுழிவனை கொண்டு வந்து அற்ப வயதுடைய ஒரு குலவியை ஒரு புழுவை கொண்டு வந்து கூண்டில் அடைத்து தன் கொட்டும் கொடுக்கென மாறாத அச்சனனை ஊட்டி ஏறுருவாக மாற்றுவதை போல மாற்றி பிரித்து வெளியாக்கி விடுகிறது. எது? அந்த துவனி, அந்த ஆமாம், அந்த ரீங்காரமாகிய துவனி. அதை போல் நாம் தேவபிரான் அவருடைய திருவசனங்களை நாம் கேட்டு 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 இந்த யமனையே மிகைக்கக்கூடிய வல்லமை நம்மளுடைய ஜீவனுக்கு தன்னை அறியாமலே அது ஏறியுது. அவங்க சிந்தனையாக இருக்கும்போது நம்மளையும் ஏறுருவாக மாற்றுறாங்க. அப்போ அந்த நம்மளும் அந்த கொலையை போல் ஒரு அற்ப அழிப்புழிவு தானே, மலத்தில் கிடந்த புழுவனை கொண்டு வந்து ஒரு தேன் உண்ணும் பறவையாக நம்மளை தெய்வம் மாற்றிட்டாங்க. விண்ணில் உலாகக்கூடிய ஒரு பறவையாக நம்ம மாற்றுறாங்க. அப்பேற்பட்ட இந்த பொருளாகிய வாக்குக்கு பெரிய ஒரு வல்லபமான செயல்கள் இதுவரையிலும் வந்த காலங்களில் அது வந்துச்சு. அந்த பொருளாகிய வாக்கு இப்போ அந்த பொருளாகிய வாக்கு வந்திருக்கிறது. இதை மக்கள் எல்லோரும் பெற்று பின்புறம்பாறு கேட்டுக்கொள்கிறேன். முத்தி பெறுகிறேன். மீண்டும் தொடரும். அனைவருக்கும் நமஸ்காரம்.
தினமொரு நேரம் எந்தன் திருமொழி அதனை கேட்டால் பனிவெல்லம் போலே பாவம் பரந்திடமென நிஜமே சொன்னோம். கனிமொழி சோதி வாக்கும் கையெழுத்தாதி நோக்கும் துணிவுடன் கேட்டார் உற்றார் தொலைந்தனர் பிறவிதானே. அனைவருக்கும் நமஸ்காரம். நமஸ்காரங்க. பொருளாகிய வாக்கு அப்படிங்கிற தலைப்பில் ஜீவ சகோதரர் சாலை திருஞான சம்பந்தம் அவர்கள் நேற்று மதுரை சபையில் திடீர்னு பேச சொன்னதுனால ஒரு 16 நிமிஷம்தான் இதை எடுத்தார். இதே தான். ஆனால் அதில் நேரம் குறைவாக இருந்ததுனால அதனுடைய விரிவை நம்ம அக்கா சாலை வித்வகனி அக்கா அவங்க நாளைக்கு நீங்கள் பேசுங்க, கற்பகத்தருவில் நீங்கள் பேசுங்கன்னு கேட்டுக்கிட்டாங்க. அப்போ அந்த அடிப்படையில் இப்போ ஏறக்குறைய ஒரு 46 நிமிஷம் பேசினார். அதே தான் இன்னும் இருக்கு. அப்போது அந்த பொருளாகிய வாக்கு நாம் சின்ன வயசில் எல்லாரும் பள்ளிக்கூடத்தில் போய் படிச்சிருப்போம். இடம் சுட்டி பொருள் விளக்குக அப்படின்னு இலக்கணத்தில் சொல்லுவாங்க. அருஞ்சொற்பொருள் அப்படின்னும் கோடிட்டு காமிப்பாங்க, தமிழ் பாடத்தில் வரும். அப்போது பொருள் எதுக்குடா இருக்குதுன்னா நம்ம பாடத்தில் இருக்கிற ஒரு வாசகத்துக்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லி நமக்கு விளக்கி காமிச்சாங்க. அது உலகப் படிப்புக்கு நமது வயது விளைவேறி இந்த மெய்வழிங்கிற அந்த தடாகத்துக்குள்ள வரும்பொழுது உலகப் படிப்புக்கும் மெய்க்கல்விக்கும் மிகுந்த வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத இந்த ஒரு 45 நிமிஷம் பேசின வாக்குல இருந்து நாம தெரிஞ்சுக்கிட்டோம். இது யாருடைய வாக்கு? ஆதி மனுமகனுடைய வாக்கு. இதனுடைய செயல் விளக்கம் பார்க்கும் பொழுது முதல்ல ஆதிமை உதயபூர்ண முகப்பு பாடல்ல நீதி எனும் பொருள் அப்படின்னு யாரை சொல்றாங்கன்னா மனுக்குலத்தை சொல்றாங்க. நீதி எனும் பொருளான மனுக்குலத்தை. ஆனா அதே நீதிய மெய்ப்பொருள் அடைக்கலப்பால என்னவா மாத்துறாங்கன்னா பரம்பொருளா மாத்துறாங்க. இது நாம அவர் பேசினாரு, நம்ம கேட்டோம், சிந்திக்கணும். என்ன ஆரம்பத்துல நீதி என்பது பொருளான மனுவா இருக்குதுன்றாங்க. இந்த பாடல்ல நீதி நிறைந்த பரம்பொருளே அப்படின்னு உத்தரவு பண்றாங்களே. அப்ப அந்த நீதி வேறையா இந்த நீதி வேறையா அப்படின்னு சிந்திச்சு பார்த்தா ஒரே நீதி தான். அவரே அந்த பேருரையிலேயே பேசும்பொழுதே என்ன சொன்னாரு? இறைவனுடைய திருவடியிலிருந்து நாம வந்தோம், திரும்ப இறைவனுடைய திருவடியை போய் சேரணும். அந்த பரம்பொருள்கிட்ட இருந்து வந்ததுனால தான் மனிதன் நீதி எனும் பொருளாக இருந்தான், நித்தியனாக இருந்தான். நித்திய வாழ்வு மனிதனுக்கு மட்டும்தான் இருந்தது அப்படிங்கிறத இந்த சொல் ஆகிய பொருளாகிய வாக்கு அப்படிங்கிற ஒரு தத்துவ வார்த்தையில இன்னைக்கு அவர் ரொம்ப அழகா சிறப்பா சொன்னாரு. அடுத்து ஏடு குடும்பத்திலிருந்து எங்குமே மக்கள் யாருக்கும் அந்த பாடல்ல பார்க்கும் பொழுது அங்கமோ பங்கம் தீண்டா. இப்போ அங்கம்னு ஒன்று நம்ம நினைவெல்லாம் எது மேல போகும்? இந்த சட்டை தூலம் இதுல தான் போகும். ஆனா தூலம், சூக்குமம், காரணம், மகா காரணம் ஆகிய இன்னும் 3 தேகங்கள் உனக்குள்ள இருக்கு அப்படிங்கிற ஒரு தத்துவ உண்மைய தெய்வம் விளக்குனதுக்கு அப்புறம் தான் நம்ம அறிவுல பட்டுச்சு. அப்படி இல்லைன்னாக்கா நமக்கு தெரியவே வராது, இப்படி உட்காந்து பேசவும் முடியாது. அப்போ இந்த இடத்துல அங்கமோ பங்கம் தீண்டா அப்படின்னா இந்த தேகத்தோட கூட ஜீவன் முக்தியும் கிடைக்குதுங்கிறத இந்த சொல் நமக்கு புரிய வைக்குது. இந்த சொல் நமக்கு புரிய வைக்குது. அங்கமோ பங்கம் தீண்டா அரும்பொருள் உயரும்.
செல்வம் தங்கியே குலமேம்பாடாம். இப்ப செல்வம் அப்படின்னு பண்ணும்போது அவர் சொன்னார், செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வத்து உள் எல்லாம் தலை. எந்த செல்வத்தை செவியுணவை யாவரவரவர் செவியில் புகுத்தி இந்த பொருளாகிய வாக்கை சுவைக்கின்றார்களோ அவங்களுடைய தலை செழிக்கும் அப்படிங்கிற உண்மையை இன்னைக்கு அறிய முடிஞ்சது. அதே மாதிரி நீதிச்சொல் மனம் வீசும். கேள்வி எழுப்பினாரு. ஒரு மலர் மனம் வீசுது, ஒரு கனி மனம் வீசுது. இப்ப செயற்கையா எத்தனையோ வகையான ஒரு மனங்கள் எல்லாம் உருவாக்குறாங்க. இருந்தாலும் சொல் எங்காவது மனம் வீசியதுண்டா அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பினார். இதை சிந்திச்சு பார்த்தா தான் புரியும். ஓ, சொல்லுக்கு மனம் எங்க இருக்குது. அப்போ அந்த நக்கீரனுக்கும் சிவபெருமானுக்கும் தர்க்கம் வந்ததுன்னா கூந்தலில் மனம் உண்டா அப்படிங்கிறதுல வந்தாங்க. இறைவனுடைய சிருஷ்டில எதா இருந்தாலும் அது மணக்கும்ட்டு அது தர்க்கமா அது ஒரு மாதிரியா இருந்தது. ஆனா சொல்லுக்கு மனம் இருக்குதுன்றத நிரூபித்தவங்க யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம தெய்வம். நம்ம தெய்வம் அதை தான் மெய்மன ஞானம்னு அந்த மனத்துக்காகவே ஒரு பாட்டு எழுதினார் தெய்வம். நம்ம மெய்வழி மக்களுக்காக மெய்மன ஞானம் அப்படிங்கிற தலைப்புல அந்த பாடலை எழுதி அதை அடக்க நேரத்துல மட்டும் படிங்க, அடக்கமானவங்க முன்னாடி இதை வச்சு படிங்க. அதுல அந்த முதல் கண்ணில ஓதிடென்றுரை, நீ இந்த மெய்மனம் மனம் எப்படி உனக்கு வீசுது. அங்க போனா நாத்தம் அடிக்குதா? இப்போ ஒரு அடக்கமானவங்களை போய் பார்க்கும்போது நாத்தம் இருக்குதுன்னா கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த பொருளாகிய வாக்கின் மனம் அங்கு வீசுகிறது. யமனுக்கு அங்க வேலை இல்லையே. பழியாகிய யமனே பயந்தோடி விரண்டனே அப்படின்னு உத்தரவு பண்றாங்க. அப்போ இதுல நீதிச்சொல் மனம் வீசும், வீசுது. அது எப்படி வீசுதுன்னா ஓதின்றென்றுரை கேட்டுங்கோதியே ஒலிக்கும் மெய்மன ஞானமே. அங்க உட்கார்ந்து மெய்மன ஞானத்தை நாம ஓத உரை செய்ய அடக்கமாகியுள்ள அந்த பிம்பம் கேட்டு 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 மனம் வீசுது. இது மெய்வழி மக்கள் எல்லோருமே அனுபவபூர்வமா அனுபவிச்ச உண்மை. இது மறுக்க முடியாது. அடுத்து பார்க்கும்பொழுது இது நிறைய, இது எல்லாமே மனம்தான். எதை எடுத்து இது மனம் இல்லை அது மனம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. கண்டு கண்டு நீ விண்ட யாவுமே காணுவாய் முப்பாழன. இந்த உலகத்தளவுல நாம செஞ்சிட்டு இருக்கிற அத்தனை வியாபாரமும் அத்தனை செயலும் நமக்கு என்னத்தை கொண்டு கொடுக்குது அப்படின்னா பாழ் தான் கொடுக்குது. ஆனா அதையே நம்ம தெய்வத்துக்கிட்ட வரும்பொழுது அது முப்பாலாய் மாறுகிறது. காவியேறிய அண்டர்கோனிடம் காணுவாய், அவங்களுடைய வாய்மைக்குள் ஆகிவிடுவது ஒன்றே உன் வேலை, அது உன்னை சிவமாக்கும். ஆரம்ப பிரச்சார படத்துல கூட பேசுறாங்க, நீ கேள் எம்முடைய சொல்லை, அது உன்னை சிவமாக்கும். காவியேறிய அண்டர்கோனிடம் காணுவாய் முப்பாலையே, பண்டை நான்மறை கூவி கூவிய. ஒரு சொல்லோட நிறுத்திட்டு போயிடல, நீ என் பேச்ச கேட்டேன்னா நீ பொழைச்சிக்கோப்பா அப்படின்லாம் சொல்லிட்டு போல. நம்ம அறிவுல எந்தெந்த அளவுல சொன்னா ஒவ்வொருத்தருக்கும் புரியும் அப்படிங்கிறத அந்த எல்லையில இருந்து பார்த்து 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 நம்ம அறிவுக்கு எத்திர வகையில அவங்க உத்தரவு பண்ணாங்க. பண்டை நான்மறை கூவி கூவிய கால் பாடும் முப்பாலையே, பாதையப்பாலி ஏகுதற்கங்கே பான்மறை வில்ல வல்லையே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆதிமான்மயத்துல அழகான ஒரு பகுதி, அந்த சொல்லாகிய பொருளாகிய வாக்க தெய்வம் என்னமா கொடுக்குறாங்கன்னா ஓசையா கொடுக்குறாங்க. அந்த ஓசையான நடனத்தால நீ நரனாய் இருந்தாய், மனுவாய் மாறின, அப்புறம் தேவன் நிலைக்கு வந்த,
கடைசியில் ஈசனாய் மாறிட்ட. அந்த ஈசனா ஆகிறது அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நேற்று நடந்தது 40ஆம் நாள். அந்த பரம்பொருளாகிய அரும்பொருளாகிய அரூப வஸ்துவோட நம்மளும் அரூபத்தோட அரூபமா கலந்துடுறது. அது ஆதிமான்மியத்துல மிக அழகா குறிப்பிடுறாங்க. ஆசின் மாமரை ஆதி புராதன, ஆசின் மாமரை ஆதி புராதன, மாசில்லாத நிகையர் மனுமகள், ஓசை கொண்ட நடனத்தாலே மனு, ஓசை கொண்ட நடனத்தாலே மனு, ஈசனாகும் இயல்பேடு தோதுவாம் என்று இவ்வாறாக நம்முடைய வித்து நாயகமாகிய நமது தெய்வம் அவர்களின் பொருளாகிய வாக்கினாலே நாம் அவர்களுடைய ஓசை கொண்ட நடனத்தினாலே ஈசனாகும் இயல்பை இயல்பாய் எடுத்து கூறிய சகோதரர் திருஞான சம்பந்தர் அவர்களுக்கு கற்பகத்தரு குழுவின் மூலமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம்.